ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கீர்த்தனா கிச்சனுக்கு வெல்கம் யூ ஆல். இன்றைக்கி நான் ஒரு புது வீடியோட வந்திருக்கேன். அப்படி என்னென்னா ஒரு புரோட்டா, இதுக்கெலாம் எம்டி சால்னா எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். அதுதான் இன்றைக்கி செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு சீரகம் போட்டிருக்கேன். 1/2 டீஸ்பூன் போட்டால் போதும். இது எல்லாத்துக்குமே சாப்பிடலாம். ரைஸு, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சாப்பிட்டுக்கலாம். வாங்க செய்யலாம். ஃபஸ்ட்டு சீரகம் போட்டிருக்கேன். இப்போ சோம்பு 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் பட்டை, ஏலக்காய், கிராம்பு. பட்டை 1, ஏலக்காய் 3, கிராம்பு 3 போட்டுக்கலாம். கல்பாசி போட்டுக்கலாம். இதை ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம். 2 வாட்டி அரைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இதை ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். நான் ஏலக்காய் தூளாக தான் வச்சுருக்கேன், அதனால் நான் தூளாக எடுத்து போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட முழுசாக இருந்துச்சுன்னா 3 ஏலக்காய் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக இருக்குன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக போட்டுக்கலாம். இல்லாட்டி இஞ்சியும் பூண்டும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டுக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம். அரைச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து 2வது வாட்டி அரைக்கணும். இதில் 2 வாட்டி அரைக்கணும். செகண்ட் கசகசா 1 டீஸ்பூன், கடலை 3 டீஸ்பூன் போட்டுக்கலாம். வேர்க்கடலை, வறுத்த கடலை போட்டுக்கலாம். அப்புறம் முந்திரி பருப்பு 1 டீஸ்பூன்லேருந்து 1.5 டீஸ்பூன் வரைக்கும் போட்டுக்கலாம். நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சுக்கோங்க. நான் 2 பேருக்கு ஏற்ற மாதிரி சொல்லிகிட்ருக்கேன். அப்புறம் தக்காளி 1. இது எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்துட்டோன்னா அடுத்து தாளிக்கிறது பண்ணிடலாம். இந்த 2 தான் அரைக்கணும். இதுதான் மெயினானதே. இதான் நமக்கு டேஸ்ட்டு கொடுக்குறது. ஸோ நான் சொன்ன மெத்தட்லேயே உங்களுக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ தாளிக்கிறது பார்த்துடலாம். ஆயில் 2 டீஸ்பூன் ஊற்றிக்கலாம். ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறம் போடலாம். ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. நம்ம பிரிஞ்சி இலை, பட்டை, நட்சத்திர பூ ஸ்டார் போட்டுக்கலாம். அப்புறமேல் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இது பட்டையும் கிராம்பு பிரிஞ்சி இலையும் கொஞ்சம் வந்ததுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டோன்னா நல்லாயிருக்கும் ஸ்மெல்லாக. அதனால் கொஞ்சம் லேட்டாக போடுங்க. அப்புறமேல் ஒரு வெங்காயம் போட்டுக்கலாம். 1லேருந்து 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். நான் 1 பச்சை மிளகாய் தான் சேர்ப்பேன். நான் அதுக்கு முன்னாடி வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நான் நல்லா வதக்குவேன். ஏன்னா எனக்கு அப்படி தான் பிடிக்கும். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் வெங்காயம். அப்புறம் புதினா, மல்லித்தழை போட்டுக்கலாம். புதினா நான் இன்றைக்கி கடைசியாக தான் போடுறேன். நீங்கள் முன்னாடியே போடுறதுனாலும் போட்டுக்கலாம். புதினா தான் நல்ல ஃப்ளேவருக்கு வரும். நீங்கள் எவ்வளோ வேணால் போட்டுக்கலாம். மல்லி மட்டும் கொஞ்சோண்டு போட்டால் போதும். தேவையான அளவு உப்பு போட்டுடலாம் இப்போ. அப்புறம் கொஞ்சோண்டு மல்லித்தூள் போட்டுக்கலாம். அப்புறம் தனி மிளகாத்தூள் நான் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு தனி மிளகாத்தூள் போட்டுக்கலாம். உப்பும் தேவையான அளவு போட்டுக்கலாம். இது நல்லா வதங்கிக்கட்டும். மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு போட்டுக்கணும். மஞ்சத்தூள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி போடுங்க. 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். வதங்கினதுக்கப்புறம் அந்த ஃபஸ்ட்டு பட்டை கிராம்பு போட்டு அரைச்சதை கொட்டிட்டு நல்லா வதக்கிக்கலாம். அப்புறம் அந்த பேஸ்ட்டையும் அரைச்சிடலாம். நிலக்கடலை, முந்திரி பருப்பு செகண்ட் அரைச்சதையும் போட்டுடலாம். இது கொஞ்சம் வாடை போனதுக்கப்புறம், பச்சை வாடை போனதுக்கப்புறம் அது போடலாம்.
இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். நான் கடைசியாக சொன்னது புதினா மட்டும்தான், அது நான் கடைசியாக ஆட் பண்ணுவேன் தண்ணி ஊற்றினதுக்கப்புறம். நீங்கள் இப்போயே கூட புதினா போட்டுக்கலாம். இப்போ நல்லா வெந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம், எவ்வளோ வேணால் ஊற்றிக்கலாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி. நான் வந்து 2 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன் இன்றைக்கி. தண்ணி ஊற்றி நல்லா சிம்மில், இது எல்லாமே சிம்மில் தான் வச்சு பண்ணணும். தண்ணி நல்லா ஊற்றிட்டு நிறையா தண்ணி ஊற்றிருந்திங்கன்னா ஃபுல்லாக வச்சுக்கோங்க, இல்லை கம்மியாக தான் வேணும் அப்படின்னா வந்துட்டு நீங்கள் சிம்லேயே வச்சு பண்ணுங்கள், இல்லாட்டி வந்து அடி பிடிச்சிரும். நல்லா ஃப்ளேவராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், இப்போயே நல்லா ஸ்மெல்லெல்லாம் சூப்பராக இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். கொதி வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.